நிறைய பட்டியல் வெளியாயிருக்கு. ஒரு சின்ன கிளாரிட்டிக்காக, இது வாக்குறுதி வேறு, இது திட்டங்கள் வேறு, வெவ்வேறையா இல்லை வாக்குறுதிகள் எதுவும் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடிப்படையில் இந்த 5 ஆண்டுகளினுடைய சாதனை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை எட்டியிருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இலக்குகளை இப்போ பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. செஞ்சதை வச்சு என்ன செய்ய போகிறோங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி தானே இதை எடுத்துக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. செய்யாத ஒரு விஷயத்தை சொல்லலை, கற்பனையான ஒரு விஷயத்தை சொல்லலை, நடத்த முடியாத ஒரு விஷயத்தை சொல்லலை. எது சாத்தியமாகுதோ அதை எல்லாத்தையும் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள். கிராமப்புறங்களில் இத்தனை லட்சம் வீடுகள், ஏஐ தொழில்நுட்பத்தோட சாலைகள், விபத்தினுடைய எண்ணிக்கையை குறைப்போம், தாய் சேய் திட்டம், இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, 505 வாக்குறுதிகள் நாங்கள் போன தேர்தலில் கொடுத்ததுக்கான பட்டியல் நான் அழகாக வச்சுருக்கேன். நான் அதில் ஒவ்வொரு வாக்குறுதியும் என்ன நிலையில் இருக்குது, என்ன அரசு ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பட்டியல் வச்சுருக்கேன். 400 நிறைவேற்றிருக்கோம். அதுக்கான டீட்டெயில் வேணால் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். பொறுமையாக நீங்கள் பார்த்துட்டு அதில் திருப்தி இல்லைன்னா அதை பற்றின ஒரு விவாதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா அதை பற்றி நம்ம பேசுகிறதுல அது சென்சிபிளாகவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பார்வைக்கு நான் சொல்கிறேன். செய்திருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு முறை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. பாயிண்ட் வைஸ் கிளியராக மென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வச்சிட்றேன். ஸோ அதுக்கான பதில் இது ஒன்றாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்லுவது, திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிறது தமிழ்நாட்டை மற்ற உலக நாடுகள் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒப்பாக கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு.